ஹரஹர நம பார்வதிபதயே. ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா நவக்கிரகேபியோ நமஹா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட்ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 98609837. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது தொலைக்காட்சி நேயர்களுக்காக அநேக விதமான பலவிதமான பதிவுகளை எல்லாம் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொன்றா போட்டுகிட்டே இருக்கும். நான் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க நம்ம நெக்ஸ்ட்ஜெனில். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். ஒரே கருத்தை சொல்ல மாட்டோம். பலவிதமான வித்தியாசமான கருத்துக்கள், பலவிதமான விசேஷங்களை பற்றி தலைப்பை கொண்டு பேசுவோம். அப்படி பார்க்கும் பொழுது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேடல்கள் அப்படிங்கிறது அதிகம் வாழ்க்கையில். ஏதாவது நமக்கு தெரியாத விஷயங்கள் அன்றாடம் ஒவ்வொன்றும் நான் சொன்ன மாதிரி டெய்லி பஞ்சாங்கம் சொல்கிறோம். பஞ்சம்னா என்ன? 5. அங்கம்னா 5 விதமான அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இது 5ம் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இந்த 5 நல்லா இருந்தால் தான் அன்றைக்கி நாள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். காலண்டரில் சுபமுகூர்த்த நாள் போட்டான் அப்படின்ட்டு அன்றைக்கி நம்ம பாட்டுக்கு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளவு சாத்தியப்படாது, நன்மைகள் தராது. திதி நல்லா இருக்கணும், கிழமை நல்லா இருக்கணும், நட்சத்திரம் நல்லா இருக்கணும், யோகம் நல்லா இருக்கணும், கரணம் நல்லா இருக்கணும். 5மே ஒரு முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு பார்த்து தான் செய்யணும். இப்படி பஞ்சாங்கம். அப்படி இருக்கும் பொழுது முதல்லலாம் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணணும், ஒரு விஷயங்களை பண்ணணுன்னா எங்களை மாதிரி ஜோதிடர்களை அல்லது எங்களை மாதிரி சிவாச்சாரியார்களை தேடி, சுவாமி இன்றைக்கி நாங்கள் இது பண்ணலாம் இருக்கோம், அதை பண்ணலான் இருக்கோம், நாள் குறித்து கொடுங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கிட்டு போகின்ற காலம் ஒரு காலம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலண்டர்லேயும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு கூட தெரியாது, அவங்களே கேட்டுட்டு இன்றைக்கி இந்த நட்சத்திரம் என்ன அவங்களே தேதி பார்த்துக்கிறாங்க, டேட் வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா இருக்கா? அதற்கு காரணம் எங்களை மாதிரி ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் மற்ற இதில் எல்லாம் அந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தின பலன்கள், இப்படியெல்லாம் என்றைக்கு நல்லா இருக்குது, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம். அந்த வகையில் இந்த 5 கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கெல்லாம் மாதந்தோறும் நன்மை, ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஒரு 5 கிரகம் எப்படியும் பயிற்சியாகும். அதில் நமக்கு எப்படி இருக்குது? 9 கிரகங்கள்னு 5 கிரகங்கள் நன்மை எப்படி பயிற்சியாகக்கூடிய ஒரு மாதத்துக்கு ஒருக்கா. 1.5 மாதம் தமிழ் மாதமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மாதமாக இருக்கட்டும், கலந்து எப்படியோ ஒன்று பயிற்சி ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம பலவிதமான கஷ்டங்களை பட்டிருந்தோம். இப்போனாச்சும் நமக்கு ஏதாவது விடுவிகாலம் இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க உள்ளே போய் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம். அன்பார்ந்த அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய மேஷராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்களை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாக டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதம். அடுத்த வருஷம் 2026 அதனுடைய புத்தாண்டு பலன்களையும் நம்ம தெளிவாக அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பானது யோகத்தில் இருக்குது உங்களுக்கு. இந்த மாத ஆரம்பத்திலேயே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். 4ஆம் இடத்துல 3ல் இருந்து பல விதமான தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் வக்ரகதியில் 4ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் இடத்துக்கு வக்ரகதியில் வரும் பொழுது எப்போவுமே ஒரு கிரகம் வக்ரமானால் அதீதமான யோகங்களை கொடுப்பார். மேஷராசி அப்படிங்கும் பொழுது எதிர்பாராத பலவித காரியங்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். பொன் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும். திருமண யோகம் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும்.
வம்சவருத்தி ஏற்படும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதற்கு சேர்க்கைக்கு குறைவு இருக்காது. ஏன்னா வக்ர கிரகம் குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் மிகச்சிறப்பு உச்சம். அப்போ அதீதமான யோகங்கள், எதிர்பார்க்காதது நடக்கும். நம்மளால் முடியாது, நம்மளால் பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு முடங்கி தூக்கி போட்டுருவீங்க முதல் நாள் நைட்டு. மறுநாள் காலையில் அந்த காரியம் நடத்திடுவீங்க. எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் காரியம் நடக்கும். சுப காரியத்தை நடத்தியே தீர்வார் குரு பகவான். 4ஆம் இடத்துல வக்ரகதியில் குரு இருந்தால் கண்டிப்பாக சில பேருக்கு இடமாற்றம், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்களும் உண்டாகும். நன்மைகள் அதிக அளவில். குறிப்பாக இந்த முடித்திருத்தங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், அழகு நிலையங்கள், இயற்கை பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இயற்கை வேளாண் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், மூலிகை பொருட்கள், நாட்டு மருந்து வியாபாரம், பூஜை சாமான்கள், இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது, வாரிசுகளால் நன்மை அப்படிங்கிறது உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகளால் மகிழ்ச்சி, நம்மளுடைய வாரிசுகள் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது உண்டாகுது. இருந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற வழக்காடு மன்றத்தில் ஒரு பிரச்சனை நிலுவையில் இருக்குது, ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்குது, முடிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் பல குழப்பங்களோடும் கேள்விகளோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு சுமூகமாக சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அரசாங்க பதவி, நீதிமன்றம், சட்டம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, விளையாட்டு, கேளிக்கை, இந்த மாதிரி ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கும். 6ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 7ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 8ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் மிகச்சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். அந்யோன்யங்கள் கூடும். கணவனுடைய வருமானம் அதிகரிக்கும். அதன் மூலம் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய புதன் சுக்கிரன் சேர்க்கை 8ஆம் இடத்துல. புதிய புதிய பதவிகள், பதவி உயர்வுகள், இந்த மாதிரி குடும்ப சொத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். வருவாய் அதிகரிக்கும். குறிப்பாக ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு மாதம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் சிறப்பான ஒரு கல்வி முன்னேற்றம். அதுபோக அரசியல்வாதிகளுக்கும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிகச்சிறப்பு. அதை விட மிகச்சிறப்பு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் வக்ரகதியாகி அதிசாரமாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கார். அதுதான் உங்களை காப்பாற்றுது. இல்லைன்னா எல்லாமே பண்ண முடியாது. சனி ராகு சேர்க்கை 11ஆம் இடத்துல மிகச்சிறப்பு. 3, 6, 11 2 பேருமே இருந்தால் நன்மை. 3, 6, 11 இந்த சனியும் ராகு இருந்ததுன்னா ராஜாக்கு சமமான வாழ்க்கை. எப்படி எதையும் சாதிக்கலாம், வெளிநாடு போகலாம், நல்ல ஒரு வருவாய் அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும், எடுத்த காரியத்தை நடத்தி தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் மேஷராசிக்கு அமையுது. மேஷராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.